இப்போ ராகு வந்து ஒரு பாவகத்திலயும் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும்? இப்போ வந்து 1ஆம் பாவகம். 1ஆம் பாவகம் யூசுவலா என்ன மாதிரியான காரகத்துவத்தோட இருக்கு? இதுல வந்து ராகு இருந்துச்சுன்னா என்ன பலன்கள்? ஒன்றாம் பாவம்ன்றது ஹெட் ஆஃபீஸ், நம்ம தலை, நம்ம உயிர், நம்மளுடைய கர்மா, நம்ம மொத்த கேரக்டரை சொல்கிறது எல்லாமே 1ஆம் பாவம் தான். 1ஆம் பாவத்தை வச்சு தான் எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த 1ஆம் பாவகத்திலேயே ராகு இருக்குது அப்படின்னா இதில் சொல்கிறது எல்லாமே பொது பலன். இது வந்து ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்பு வச்சு நிறைய மாறும். ஸோ இது அப்படியே எடுத்துக்கூடாது, இது வந்து பொது பலன். ஓகே, ஜென்ரலாக அவங்க வந்து நிறைய ஆசைப்படுவாங்க, பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது அவங்க கையில் எதுவுமே இல்லைன்னா கூட நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன் ஆனால் செஞ்சால் பெருசாக செய்வேன். அந்த பெருசாக செய்யணுன்றதுலாம் வந்து ராகு தான் ஆசை. அவங்கள வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நல்ல விஷயத்தில் அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதில் பெருசாகிடுவாங்க. அவங்க வந்து லைட்டாக கெட்ட பழக்கத்தில் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது முக்கியமாக 35 வயசுக்கு முன்னாடி ஜென்ரலாக மாறும் கிரகத்தை பொறுத்து. பட் கெட்ட பழக்கத்தில் விழுந்தாலும் ரொம்ப உள்ளே போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே இருக்கார், ஒரு வெளிநாட்டில் இருக்கார், இந்தியன், ஆனால் பார்ன் அண்ட் ப்ராட் அப் வெளிநாடு. அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 40 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குடி, எக்கச்சக்க பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப டீப்பாக இருந்தார். 35 வயசுக்கு அப்புறம் இப்போ ஒரு கோவில் கட்டி கோவிலை பார்த்துக்கிறாரு, அப்படியே ஸ்பிரிச்சுவல் உள்ளோன்ட்டார். இப்போ அவரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை, வீடு வாசல் எதுவுமே சொல்ல மாட்டார், இந்த கோயிலை பெருசாகணும், அவ்வளோதான். அவர் அந்த சாமியோடைய அனுகிரகம் படவோ அந்த கெட்டதுல நல்லது உள்ளோன்ட்டார். இந்த லக்னத்தில் ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக செய்வாங்க.